உலகத்துல க்ளோன் அப்படின்ற ஒண்ணுமே கிடையாது. இவன் சொல்றதுதான் உண்மை. போதும் நிறுத்து ஷின்சான். ஒரு விஷயம் சொல்லு போச்சான், இந்த கதையை உனக்கு யார் சொன்னது? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சூப்பர் மார்க்கெட் ஓபன் பண்ணாங்களே அங்க. அவங்களோட சேலை அதிகப்படுத்துறதுக்கு அவங்க இந்த கதையை பரப்பி இருப்பாங்க. காசுக்கா மேல இருக்க எல்லாரும் இந்த கதையை தான் பேசிட்டு இருக்காங்க. அநேகமா கதையை கேட்டுட்டு கசாம கூட பயந்துட்டான் போல இருக்கு. நிச்சயமா கிடையாது. சொல்ல போனா நம்ம ஐச்சான் ரொம்பவே மூடி. இன்னைக்கு மசாவா அவ மாசுன்னு கூப்பிடுறா, நாளைக்கு என்ன அவ தாசுன்னு கூட கூப்பிட செய்வா. அப்படிலாம் நடக்க வாய்ப்பில்லை. ஐச்சானோட ஃப்ரெண்டு நான் மட்டும் தான். ஷின்சான் மாதிரி க்ளோன் இருக்கவே கூடாது. நீ இப்படி செஞ்சிருக்க கூடாது ஷின்சான். அதுவும் பிரஷ் பண்ணாம இப்படி நீ பண்ணிருக்கவே கூடாது. சரி போச்சான், இது உண்மையா? க்ளோ பர்சன் உண்மையான பர்சனை சாப்பிடுவாங்களா? சாப்பிடுவானான்னு தெரியாது, ஆனா ரியல் பர்சன் உண்மையா காணாம போயிடுவா. பாக்குறதுக்கு என்ன மாதிரி இருக்கிறவனா கண்டிப்பா நான் பார்க்க விரும்புறேன். அப்படி இந்த விஷயம் உண்மைன்னா மாச்சுசாக்கா மேம், யோஷினாக்கா மேம், அப்புறம் பிரின்சிபல் இவங்க மாதிரி க்ளோன் கூட வரும்ல, அப்புறம் அது ரொம்ப மோசமாயிடும். பாசி என்னும் விஷயத்தை தள்ளி வைக்க ஒரே ஒரு மிஷன் தான் இருக்குது. சாப்பாட்டுல சாப்பிட வேண்டியது சுட சுட சிக்கன். எப்பவும் சாப்பாடுல தான் என்ன இருக்குமா? இப்ப நான் உங்ககிட்ட ஸ்கூல் பிளேவ பத்தி கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. மாசுசாக்கா மேடம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் அவங்க சாம்பா டான்ஸ் ஆட விருப்பப்படுறாங்களாம். ஆனா உங்களுக்கும் ஏஜிஓ மேடம்க்கு இது பிடிக்கல. ஒளறத நிறுத்துங்க. சாம்பா டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்ன? இந்த வருஷம் ஸ்கூல் பிளேல நம்ம பல்லே பல்லே ஷாம்பான்னு சொல்லுவோம். அப்புறம் நாங்க பெர்ஃபார்ம் பண்ணுவோம் சாம்பா டான்ஸ். என்ன சொன்ன? உன் உடம்புக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே?